இங்கே இந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அவங்க புருஷனோ திட்டுறான். எதுக்குடி வந்து சமைச்சு வைக்காம போயிருக்க? எங்கள் அம்மா சமைச்சு போடுறதுக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணியே கூப்பிட்டு வந்தேன்டா. நான் ஆல்ரெடி சமைச்சேங்க, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானே வேலையை முடிச்சு டயர்டாக வரேன் அப்படின்னும் போது இவன் கண்டுக்காம திட்டி அனுப்பி விட்டுறான். இவ்வளோ வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறா, புருஷன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறான். உன்னை தெரியாமல் திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஆனால் வேறு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே நெருங்கி போய் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், எனக்கு டயர்டாக இருக்குங்க விடுங்கன்னு. அவன் அப்பயும் விட மாட்டான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், நான் இப்போ பீரியட்ஸில் இருக்கேன் தள்ளி போங்கன்னு. அவன் டென்ஷன் ஆயிடுறான். நான் ஆசையாக வரும்போது தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பியா, அடுத்த தடவைலாம் உனக்கு பீரியட்ஸ் இருக்கலாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அடுத்ததான் மாமியார்கிட்ட போனால் அவன் சொல்கிறா, உன்னை சமைச்சு வைக்கிறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது, நீ என்ன தேவையில்லாமல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வர, இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, உடம்பு வலிக்குதுன்னா என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி விட்டுறாங்க. இந்த பொண்ணு வயிறு வலிக்குது துளசி பறிக்க போனால் கூட அவங்க மாமியார் வந்து திட்டுறாங்க, இந்த டைம்லாம் போய் தொடக்கூடாது, இங்கே பார்த்தியாடா அவன் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவங்களோட பொண்ணே வந்து வீட்டுக்கு பேக் தூக்கிட்டு வந்துடுறான். என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன், வீட்டில் வந்து புருஷன் ரொம்ப குடும்பப்படுத்துறாரு,